Welcome you all to Soul Education. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா full details of vector. Okay, so listen. So vector ரொம்ப முக்கியமான டாபிக் பிசிக்ஸ் பொறுத்த மட்டும் என்டையர் அப் டு செமிகண்டக்டர்ஸ் வரைக்குமே வெக்டர்ஸோட ரோல் நிறையவே இருக்கு. ஸோ வெக்டர்ஸ் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ லிசன், வெக்டர் அப்படின்னா இட் ஹாஸ் மேக்னிடியூட் அஸ் வெல் அஸ் டைரக்ஷன். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெக்டர்னாலே மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனே இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ஸ்கேலர்னா ஒன்லி மேக்னிடியூட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இப்போ நம்ம வெக்டர் எப்போதுமே ஒரு ஏரோ வச்சு தானே ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இல்லையா? ஒரு ஏரோ வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த ஏரோட லென்த்து, திஸ் ஏரோ லென்த் என்ன அப்படின்னா மேக்னிடியூட். இந்த ஏரோ லென்த் என்ன அப்படின்னா மேக்னிடியூட். ஸோ ஏரோ லென்த்து மேக்னிடியூட். இந்த ஏரோ ஹெட் அதான் அதோட டைரக்ஷன். ஏரோ ஹெட் இட்ஸ் டைரக்ஷன். ஸோ லிசன், ஒரு வெக்டர் ஏ வெக்டர்னு இருக்குன்னா அதுக்கு ஒரு மேக்னிடியூட் இருக்கும். மாட் ஆஃப் ஏ அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த ஏ. ஓகே, அண்ட் தென் ஏ கேப். ஏ கேப் மீன் யூனிட் வெக்டர். இட் இஸ் அ டைரக்ஷன் வெக்டர். It is a direction vector. Direction vector, it has a magnitude of 1. இதோட magnitude என்னவா இருக்கும்னா 1 தான் இருக்கும். Mod of a cap is equal to 1. So unit vector ஓட magnitude always equal to 1. Then a cap direction கண்டுபிடிக்கணும், which is equal to a vector divided by mod of a vector. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். இப்போதைக்கு என்னால் வெக்டர்ஸ் பொறுத்தவரை சின்ன ரிசல்ட்டு அதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த ரிசல்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வைல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த ரிசல்ட்லாம் உங்களுக்கு அடிக்கடி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர். ஸோ இங்கே நான் 4 டைப் தான் கொடுத்துருக்கேன். நான் 4 டைப் கிடையாது, 8 டைப் கிட்ட இருக்குது. ஸோ நான் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். ஓகே லிசன். ஃபஸ்ட்டு ஈக்குவல் வெக்டர்ஸ். ரெண்டு வெக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ரெண்டு வெக்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஈக்குவல் வெக்டர்னு சொல்லணும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஒன்று, ரெண்டோட மேக்னிடியூடும் சேமாக இருக்கணும். ரெண்டோட மேக்னிடியூடும் சேமாக இருக்கணும். அதே பட்சத்தில் ரெண்டோட டைரக்ஷனும் என்னவா இருக்கணும்னா சேமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை ஈக்குவல் வெக்டர்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ அது ஞாபகம் வச்சுங்க. ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன், சேம் மேக்னிடியூட், சேம் டைரக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கொலினியர் வெக்டர். கொலினியர் வெக்டர்னா ஒன்றும் இல்லை, ஒரே லைனில் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் ரெண்டு வெக்டர் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஏ வெக்டர் இதிலே இருக்குது, பி வெக்டர் இதே இருக்குது, அதாவது ஒரே நேர்கோட்டில் உள்ள வெக்டர்ஸை வந்து கொலினியர் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிட் வெக்டர்ஸ். யூனிட் வெக்டர் சொல்லவே தேவையில்ல, அது நேம்லேயே இருக்குது. யூனிட் அப்படின்னா 1. ஸோ ஆல்வேஸ் த மேக்னிடியூட் ஆஃப் யூனிட் வெக்டர் இஸ் 1. இப்போ ஏ வெக்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட மேக்னிடியூட் 1 தான் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய வெக்டர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/√2 i cap ப்ளஸ் 1/√2 j cap, இதோட மேக்னிடியூட் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இதோட மேக்னிடியூட் எனக்கு 1. ஸோ வெக்டர் மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடின்னு நெக்ஸ்ட் சொல்லித்தரேன். ஸோ இதோட மேக்னிடியூட் ஆல்வேஸ் 1. ஸோ இட் இஸ் அ யூனிட் வெக்டர். ஸோ மாட் எடுத்தோம் அப்படின்னாலே அதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது அர்த்தம் இல்லையா? ஸோ அதோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்னா ஒன்றும் கிடையாது. பெர்பெண்டிகுலர். ஆர்த்தோகோனல்னால என்ன, 90 டிகிரி இருக்கும். ரெண்டு வெக்டர் இருக்கு. இப்போ இப்படி ஒரு வெக்டர் இருக்குன்னா இது ஐ வெக்டர், ஜே வெக்டர். ஓகேவா? 2 டைமென்ஷனல் வெக்டர்ல இரண்டும். இது ரெண்டும் ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ். ஓகேவா? ஐ, ஜே அண்ட் கே, தீஸ் ஆர் த கோஆர்டினேட் ஆக்சிஸோட வெக்டர்ஸ், யூனிட் வெக்டர்ஸ். ஸோ அது ஆல்வேஸ் பர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ ரெண்டு ஆங்கிள் பிட்வீன் ஐ கேப் அண்ட் ஜே கேப் இஸ் 90 டிகிரி. ஸோ இப்போ ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன், கேட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். ஓகே இல்லையா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் எந்த வேல்யூ எடுத்தாலுமே அது மேக்னிடியூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 யூனிட்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இதை நீங்கள் வெக்டரில் சொல்லணும் அப்படின்னா 5 × ஐ கேப். இது அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 5 யூனிட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்னா 5 ஐ கேப். ஸோ ஆல்வேஸ் எக்ஸ் ஆக்சிஸில் சொல்லணும் அப்படின்னா அதோட மேக்னிடியூடோட அந்த ஆக்சிஸ்க்கு உள்ள யூனிட் வெக்டரை நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 5 யூனிட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்னா 5 ஐ கேப். அதே மாதிரி 5 யூனிட் அலாங் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா 5 j cap. ஓகேவா? ஸோ அது மாதிரி ஜெட் ஆக்சிஸ் அப்படின்னா அது இதோட யூனிட் வெக்டர் என்ன அப்படின்னா கே கேப். இந்த கே கேப்னா ஆட் பண்ணுற இது யூனிட் வெக்டர் ஆல்வேஸ் இஸ் மேக்னிடியூட் இஸ் 1. இப்போ 5 ஐ கேப்போட மேக்னிடியூட் என்ன அப்படின்னா 5. ஏன்னா ஐயோட மேக்னிடியூட் 1, அப்போ அதோட வேல்யூ 5 தான் இருக்கும். ஸோ அதை பற்றி கவலை இல்லை. பட் தெரிஞ்சுங்க, அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா என்ன மேக்னிடியூடாக இருந்தாலும் அதோட ஐ சேர்க்கணும். அலாங் ஒய் ஆக்சிஸ்னா எந்த மேக்னிடியூட் இருந்தாலும் அதோட ஜே சேர்க்கணும். ஓகேவா? இது 3 டைமென்ஷனல் ஃபார்ம். 2 டைமென்ஷனல் ஃபார்ம்னா 2 ஆக்சிஸ் மட்டும்தான். ஸோ 2 ஆக்சிஸ் மட்டும்தான்.
ஸோ அது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பொசிஷன் வெக்டர்னா எப்படி மேக் பண்ணுறது, 2Dல எப்படி பொசிஷன் வெக்டர் மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா parallel வெக்டர்ஸ். parallel வெக்டர்ஸ்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு வெக்டர் இருக்குன்னா ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர் இஸ் 0. ரெண்டு வெக்டரோட ஆங்கிள் பிட்வீன் them is 0வா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ parallel வெக்டர். ஆன்டி parallel வெக்டர்னா ஒன்றும் இல்லை, ஆப்போசிட் டைரக்ஷனில், அதாவது ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் இஸ் 180 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அன் ஆன்டி parallel வெக்டர்ஸ். நெக்ஸ்ட் கன்கரண்ட் வெக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கன்கரண்ட் வெக்டர்ஸ் அப்படின்னா இப்படி ஒரு வெக்டர் இருக்கு அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து நிறைய வெக்டர்ஸ் ஆரிஜினேட் ஆகும். ஒரு சிங்கிள் பாயிண்ட்லேருந்து நிறைய வெக்டர் ஆரிஜினேட் ஆனிச்சு அப்படின்னா இந்த எல்லா வெக்டர்ஸும் கன்கரண்ட் வெக்டர்ஸ் ஆர் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் எ சேம் பாயிண்ட். ஸோ அதுமாதிரி ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆகிற வெக்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன வெக்டர் சொல்லுவோம்னா கன்கரண்ட் வெக்டர்ஸ். நெக்ஸ்ட் கோப்ளானர் வெக்டர்ஸ்னா இல்லை, ஒரே பிளேனில் நிறைய வெக்டர்ஸ் இருந்துச்சு, ஒரே பிளேனில் ரெண்டு வெக்டர் இருக்கு அப்படின்னா கோப்ளானர். இது ரெண்டும் parallel வெக்டர்ஸ், கோப்ளானர் parallel வெக்டர்ஸ். அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா கோப்ளானர் ஆன்டி parallel வெக்டர்ஸ். நெக்ஸ்ட் பொசிஷன் வெக்டர். ஓகேவா, இப்போ பொசிஷன் வெக்டர் நான் உங்களுக்கு 2D பிளேன்ல தான் சொல்றேன். 3D பிளேன் உங்க சிலபஸ் பொறுத்த மட்டும் 3D பிளேன் அளவுக்கு நான் போக மாட்டாங்க, 2D பிளேன் அளவுக்கே தெரிஞ்சுக்கிட்டாலே இனஃப். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ இது ஒய் ஆக்சிஸ் இல்லையா. ஸோ நான் இந்த XY கோஆர்டினேட்ல ஒரு பொசிஷனை மார்க் பண்றேன், P of x, y, P of x, y. ஓகே, இப்போ நான் இந்த பொசிஷனை நான் வெக்டர்ல மார்க் பண்ணேன் அப்படின்னா ஃப்ரம் தி ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட்டை நான் இண்டிகேட் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் த வெக்டர். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த P வெக்டர். தென் P வெக்டர் நான் எப்படி இண்டிகேட் பண்ணுவேன், P வெக்டர் which is equal to its magnitude into its direction. ஓகேவா, கரெக்டா, magnitude into its direction. ஓகே, இப்போ மேக்னிடியூட் பார்த்தேன் அப்படின்னா லிசன், இந்த லென்த் கரெக்டா, இந்த அப் டு ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள லென்த் தான் அதோட மேக்னிடியூட் இல்லையா. ஸோ இதில் இந்த பாயிண்ட் வந்து 0,0, இந்த பாயிண்ட் 0,0. ஸோ நான் இப்போ கண்டுபிடிக்கலாம் இல்லையா, மேக்னிடியூட் என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆரிஜின் டு தட் பாயிண்ட் இல்லையா. ஸோ அப்போ மேக்னிடியூட் ஆஃப் P which is equal to என்ன வரும், ரூட் ஆஃப் distance formula x2 minus x1, x minus 0 x, அப்போ x square plus y square இல்லையா. this is the magnitude. so similarly simple பித்தாகரஸ் தேரம் போட்டா கூட சால்வ் பண்ணலாம். இதோட லென்த் y, இதோட லென்த் x, அப்படி போட்டாலும் இதே தான் வரும் அதோட மேக்னிடியூட். ஸோ இதோட டைரக்ஷன் தெரியணும் இல்லையா, எனக்கு இந்த வெக்டரோட டைரக்ஷன் வேணும் அப்படின்னா இந்த தீட்டா, this is the angle theta. then tan theta formula போட்டேன் அப்படின்னா tan theta which is equal to opposite side என்ன y divided by adjacent side x. so this is the position of the vector. okay, அந்த வெக்டர் இந்த ஆங்கிள் இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. அப்ப theta which is equal to என்ன, tan inverse of y by x, tan inverse of y upon x. this is a simple concepts of position vector. so இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் தரேன், அதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். so see, ஒரு சிம்பிளான ப்ராப்ளம், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் ஜே ப்ராப்ளம். ஸோ இதோட வேல்யூ √3,3. ஓகே, லிசன், a particle in xy plane is moving from origin to the point √3,3 after sometimes the path that makes with an x-axis. அதாவது இந்த ஆங்கிள் இங்கே ஒரு வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, the path that make an angle with x-axis. ஓகேவா, ஸோ என்ன ஆங்கிள் அது மேக் பண்ணுது அப்படின்றது தான் இதில் உள்ள கொஸ்டின். ஸோ லிசன், ஸோ ரொம்ப சிம்பிள் இல்லையா. ஸோ ஒரு கோஆர்டினேட் ஆக்சிஸ் வரீங்க, இது ஆரிஜின் சரியா. ஸோ அந்த பாயிண்ட் எங்கே போகுதுன்னா √3,3. என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ஆங்கிள் தானே கேட்டிருக்காங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். ஸோ வாட் இஸ் அ தீட்டா. ஓகேவா, உடனே நீங்கள் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணி ஸோ என்ன பண்ணும், தீட்டா கண்டுபிடிக்கணுமா. ஸோ இது இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மேக் பண்ணுங்க. ஸோ இதோட வேல்யூ 3, இதோட வேல்யூ √3 கரெக்டா. தென் tan theta வேல்யூ போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். tan theta which is equal to 3/√3 which is equal to √3. tan theta எப்படா √3 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா theta is equal to 60 டிகிரியில் நமக்கு √3 கிடைக்கும். அப்போ ஆன்சர் இஸ் 60 டிகிரி. வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் ஜேஇ ப்ராப்ளம். பார்த்துங்க எவ்வளோ சிம்பிளாக கேட்குறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் வெக்டர்ஸ். ஓகேவா, ஸோ ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் அடிஷன் இல்லையா. ஸோ அடிஷனல் வெக்டர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அடிஷனுக்கு 2 லா யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று parallelogram law of addition, another one is triangular law of addition. ஓகே, ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னா ஒரு வெக்டர் ஏ வெக்டர், அதோட மேக்னிடியூட் எவ்வளோனா இதான் அதோட மேக்னிடியூட் ஏ வேல்யூ. டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு வெக்டர் தீட்டா அந்த ஏ வெக்டரோட தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணி
ஒரு டைரக்ஷன்ல போகுது. ஸோ திஸ் இஸ் பி வெக்டர், இதோட மேக்னிடியூட் பி. ஸோ அதோட மேக்னிடியூட சைஸ் ஆஃப் த பேரலோகிராமா எடுத்துக்கிறாங்க. ஸோ ஏ வெக்டரை ஒன் ஆஃப் தி சைடாகவும் பியை வந்து ஒன் ஆஃப் த சைடாகவும் அவங்க அந்த லென்த்துக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு வெக்டருக்கும் ரிசல்டன்ட் என்னவா இருக்கும்? இப்போ ஃபார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, இங்கேருந்து ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, இங்கேருந்து ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா ரிசல்டன்ட் கண்டிப்பா இந்த பார்ட்டிகளோட மோஷன் இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். சிமிலர் வே அது அப்ளிகேஷன். இப்போ நம்ம வெக்டர்ஸ்ல பார்க்க போறது, ரெண்டு வெக்டர் இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா அதுக்கு ஒரு ரிசல்டன்ட் இருக்கும். இந்த பேரலோகிராம் லாவை பொறுத்த மட்டும் அதோட ரிசல்டன்ட் அதோட டயகனல்ல பாஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ ரிசல்டன்ட் வெக்டர். தென் ரிசல்டன்ட் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் வெக்டர் என்ன அப்படின்னா வெக்டர் சம் ஆஃப் த டூ வெக்டர்ஸ். ஓகேவா? வெக்டர் சம், சரியா? நாட் ஆர்டினரி சம், வெக்டர் சம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வெக்டரோட அடிஷன் தான் அதோட ரிசல்டன்ட் வெக்டரா இருக்கும். இப்போ எனக்கு உள்ள கொஸ்டின் என்ன, வாட் இஸ் இட்ஸ் மேக்னிடியூட்? இதோட மேக்னிடியூட் என்ன? இதோட மேக்னிடியூட் என்ன? இதோட டைரக்ஷன் என்ன? டைரக்ஷன் மீன் பொசிஷன். ஓகேவா? ஸோ நம்ம டைரக்ஷனா இந்த ஆங்கிள் இன்க்ளைண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்போ டைரக்ஷன்ங்கிறது அதோட பொசிஷனை சொல்றது, டைரக்ஷன் சொல்றது ஒண்ணுதான். ஸோ அப்போ அதோட டைரக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதுல ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்றேன். என்ன அப்படின்னா, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தீட்டா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்க என்ன தீட்டா இருக்கோ அதே தீட்டா தான் இங்க இருக்கும். ஏன்னா இதுவும் பேரலல். ஸோ இங்க என்ன ஆங்கிள் இருக்கோ சேம் ஆங்கிள் தான் இங்க இருக்கும். ஸோ இதோட மேக்னிடியூட் பி, இதோட மேக்னிடியூட் பி. ஓகே, நான் இப்போ இதை ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா எடுத்துட்டேன். ஓ பி கியூஆர். ஓகேவா? ஸோ இப்போ நான் அந்த பிக்யூஆர் ஒரு ட்ரையாங்கிளா எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் பி கியூ ஆர். எனக்கு இந்த சைடும் தெரியாது, இந்த சைடும் தெரியாது. ஆனா ஹைப்போட்டனஸ் எனக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகேவா? அப்ப ஆப்போசிட் சைடும் ஹைப்போட்டனஸும் ரிலேட் ஆன ஃபங்க்ஷன் sin தீட்டா. ஓகேவா? அப்ப sin தீட்டா which is equal to ஆப்போசிட் சைடு என்ன, PR divided by ஹைப்போட்டனஸ் B. அப்ப PR ஓட வேல்யூ என்ன, PR which is equal to B sin தீட்டா, B sin theta. Similarly, இப்போ எனக்கு adjacent side QR தெரியும் இல்லையா? அப்ப cos theta நான் சால்வ் பண்றேன். cos theta which is equal to QR divided by B. ஓகேவா? then QR which is equal to என்ன வரும், B cos theta, B cos theta. so இது எல்லாமே அதோட magnitudes தான். ஓகேவா? so along x axisல அதோட magnitude எவ்வளவுனா B cos theta. so along y axisல அதோட magnitude B sin theta. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் அதோட பொசிஷன் ஆல்ஃபா. நெக்ஸ்ட் நம்ம அதோட பொசிஷன் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஓபிஆர் ட்ரையாங்கிள் ஓபிஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஹைப்போட்டனஸ் இல்லையா? ஹைப்போட்டனஸோட அதோட டைகனல் எவ்வளோ லென்த் இருக்கோ தட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஆர் வெக்டர். ஓகேவா? அதுதான் நான் கால்குலேட் பண்ண போறேன். இப்போ ஆர் ஸ்கொயர், ஓகேவா? அதாவது ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு பர்பண்டிகுலர் ஸ்கொயர் பிளஸ் பேஸ் ஸ்கொயர் இல்லையா? ஸோ பர்பண்டிகுலர் என்ன, பி sin theta the whole square plus base என்ன, a plus b cos theta. ஓகேவா? a plus b cos theta the whole square. உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிளான ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் வரும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா இது b ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா தான் வரும். இப்போ a plus b the whole square ஃபார்முலா போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைன். அதை நான் உங்களுக்கு ஹோம் அசைன்மெண்ட்டாக தரேன். இதை நீங்க டெரைவ் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab cos theta, 2ab cos theta. This is a resultant square. Okay, magnitude of resultant. அப்ப r is equal to root of a square plus b square plus 2ab cos theta, 2ab cos theta. This is the formula. ஓகே, இது இந்த ஃபார்முலா தான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு இந்த ரிசல்ட் தெரிஞ்சாலே போதும். ரெண்டு வெக்டரோட அடிஷன், அதாவது ரிசல்ட்ங்கிறது a வெக்டர் பிளஸ் பி வெக்டர். ஓகேவா? இதான் அதோட வெக்டர் ஃபார்மேட். இதோட மேக்னிடியூட் ரெண்டு சைடு நான் மாட் எடுக்கிறேன். மாட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ இது. இதன் உள்ள a பிளஸ் பியோட மாடோட வேல்யூ என்ன, ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab cos theta. ஸோ இதை மறக்க கூடாது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதோட ஸ்பெஷல் கேசஸ். இப்போ தீட்டாவோட வேல்யூ சேஞ்ச் ஆக ரிசல்ட் ஆல்சோ சேஞ்ச் ஆகும் இல்லையா? இப்போ தீட்டாவோட வேல்யூ நான் 0 டிகிரி கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், cos 0 வேல்யூ 1 ஆயிரும். அப்போ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab வந்துடும். அப்போ ரிசல்டன் என்ன மாறும், ரிசல்டன் விச் இஸ் ஈக்குவல் டு
root of a plus b the whole square னு வரும் இல்லையா, a plus b the whole square. அப்ப ரிசல்ட் என்ன, ரிசல்ட் r is equal to a plus b. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர் ஜீரோனா ரெண்டும் பேரலல் வெக்டர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஏ டைரக்ஷனில் ரெண்டு வெக்டர் இருக்கும். ஸோ ரெண்டோட மேக்னிடியூடையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இது ஒரு 5 நியூட்டன் அப்படின்னா இது ஒரு 4 நியூட்டன் அப்படின்னா டோட்டல் நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னா 9 நியூட்டன். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ ஆங்கிளோட வேல்யூ 0-ஆக இருந்தால் ரிசல்டன்ட் அப்படி இருக்கு. தென் ஆங்கிளோட வேல்யூ 90 டிகிரியாக இருந்தால் வாட் வில் ஹேப்பன்? ஸோ ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்னா ரிசல்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெரிவேஷனை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கான்செப்ட் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். பார்த்தா மட்டும் பத்தாது, நிறைய எழுதி பார்த்தா மட்டும்தான் இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகும், இல்லாட்டி மறந்துடும். ஓகே, சரி, இப்போ 90 டிகிரியாக இருந்தால் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரூட். ஏன்னா காஸ் 90 is 0, இந்த என்டையர் 2ab cos theta can 0 ஆயிரும். ஸோ ரிமைனிங் உள்ளது a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். தென் நெக்ஸ்ட் கேஸ் தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா 180 டிகிரினா காஸ் 180 இஸ் ஈக்குவல் டு -1 இல்லையா, அப்போ -2ab வரும். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் -2ab யோட வேல்யூ r இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர், a minus b the whole square. Then r is equal to a minus b. That's all. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசல்டன்டோட வேல்யூ ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் a பிளஸ் பியா இருக்கலாம், அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு a பிளஸ் பியா இருக்கலாம், இல்லைனா a மைனஸ் பியா இருக்கலாம், இல்லைனா இந்த ரெண்டு வேல்யூக்கு உள்ளதான் இருக்கும் ஒழிஞ்சு இதை விட தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இது ஒரு நோட். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? திஸ் இஸ் அ நோட். ஸோ டைரக்ஷன் கால்குலேட் பண்ணிடலாம். டைரக்ஷன் 1 இல்லை, திஸ் இஸ் ஆல்ஃபா இல்லையா, ஆப்போசிட் சைடு என்ன பி சைன் தீட்டா, அட்ஜசன்ட் சைடு என்ன ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தென் tan ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபா என்ன ஆப்போசிட் சைடு என்ன பி sin theta whole divided by a plus b cos theta. படத்தை பார் கதையை சொல்லணும்னு சொல்றமே, இந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சி வச்சுக்கோங்க, ஈஸியாக எல்லா ஃபார்முலாவே டெரைவ் பண்ணிடலாம். போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், போர்ட் படிக்கிறவங்களுக்கு இந்த டெரிவேஷனே ஒரு 5 மார்க்காகவும் கேட்கலாம், 4 மார்க்காகவும் கேட்கலாம், வாட் எவர் மேபி. ரொம்ப சிம்பிளாக அந்த டயக்ராம் வச்சு நீங்கள் ஃபுல் கதையுமே எழுதிடலாம். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்துங்க, ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுவுமே ஈஸியான டெரிவேஷன் தான். ஓகே, ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் நான் ஒன்று சொல்கிறேன். parallelogram law of addition ஃபர்ஸ்ட் ஆர் வெக்டர், இதோட வெக்டர் ஃபார்ம் என்னன்னா ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு வெக்டர் சம் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். இதோட மேக்னிடியூட் ஆர் வெக்டர், மேக்னிடியூட் ஆஃப் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். ஓகேவா? மேக்னிடியூட்னா மாட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இதோட வேல்யூ என்ன டைரக்ட் கண்டுபிடிச்சோம், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab cos theta. ஓகேவா? so this is a magnitude. then next என்ன அப்படின்னா பொசிஷன். ஓகேவா? பொசிஷன் tan alpha which is equal to என்ன கிடைச்சது, tan alpha which is equal to b sin theta whole divided by a plus b cos theta. this is a summary. ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் என்னடா மேஜிக் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, வெக்டர் சம் ஆஃப் டூ வெக்டர்ஸ் அண்ட் தென் மாட் விச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரிசல்டன் எப்படி ரிசல்டனோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, அதோட ஃபார்மேட் அண்ட் தென் அதோட பொசிஷன். ஓகேவா? எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா தான். ஸோ ஞாபகம் வச்சுங்க. இது ரிலேட்டடான வர ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வச்சுருக்க ஒர்க் மெட்டீரியல்லையோ இதில் வச்சு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் ஃபிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். இப்போ அதில் எப்படி ரெண்டு வெக்டரை வந்து டெய்லையும் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, டெய்லையும் கனெக்ட் பண்ணி ஆங்கிள் பிட்வீன் த மீன்ஸ் தீட்டா அப்படின்ட்டு parallelogram லாவில் வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த வெக்டர் பி வெக்டரை இந்த ஹெட்டோட கொண்டாந்து ஜாயின் பண்ணணும். ட்ரையாங்குலர் லாவில் பொறுத்தவரை ஹெட்டும் டெய்லும் தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இது ஏ வெக்டர். ஓகேவா? ஸோ இது ஏ வெக்டர். தென் பி வெக்டர் நான் இங்கேருந்து இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்லேஷன் ஆஃப் வெக்டர்னா பாசிபிள் ஆகும்.
ஸோ அந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. தென் ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர் இஸ் இதுதான் ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் ஓகேவா. யாரும் இந்த வெக்டர் இந்த ஆங்கிளை சொல்லக்கூடாது ஓகேவா. ஸோ ஆல்வேஸ் ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர் இஸ் இதுதான். நெக்ஸ்ட் இதோட ரிசல்டன் வெக்டர் என்னவா இருக்கும்னா இந்த ரிமைனிங் உள்ள ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்கும் இல்லையா, ஒரு சைடு 2 சைடு, அதை 3வது சைடு தான்ப்பா அதோட ரிசல்டன் அப்படின்ட்டு ட்ரையாங்கிளால சொல்றாங்க. ஸோ இது பி வெக்டர். தென் ரிசல்டன் வெக்டர் ஆஸ் யூஷுவல் சேம் ரிசல்டன் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு வெக்டர் சம் ஆஃப் a vector plus b vector. Then இதோட magnitude என்ன, சேம் magnitude root of a square plus b square plus 2ab cos theta. 2ab cos theta. இதோட பொசிஷன் என்ன தெரியுமா, tan alpha which is equal to same ஒரு சேஞ்சஸ்மே கிடையாது, சேம் b sin theta divided by a plus b cos theta. That's all. So this is the position. So triangular லாவும் அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். See next is subtraction of two vectors ஓகேவா. subtraction of two vectors ஒன்ல a vector minus b vector ஓகேவா. இதுவும் addition தான், பட் வெக்டரோட டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஓகேவா. ஸோ என்னன்னா a vector plus of minus b vector ஓகேவா. ஸோ இப்போ இது கவனிங்க, இப்போ உங்களுக்கு புரிய வரும். இப்போ a vector இது a vector இதோட மேக்னிடியூட் a ஓகேவா. தென் இது b vector இதோட மேக்னிடியூட் b. ஸோ இதுக்கு ரிசல்டன் வெக்டர் இங்கே இருக்கும் கரெக்டா. இதை நம்ம முன்னாடி பார்த்தோம், ட்ரையாங்குலர் லா அது எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ பியோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆனிச்சுன்னா சரியா, பியோட டைரக்ஷன் இப்போ இது இந்த டைரக்ஷன்ல இருக்கா. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல அதோட வெக்டர் ஃபார்மேட் என்னன்னா மைனஸ் பி வெக்டர் ஓகேவா, மைனஸ் பி வெக்டர். இப்போ நான் இது ரெண்டையுமே ஆட் பண்ண போறேன். ஸோ பேரலோகிராம் லா ஆஃப் அடிஷன் தானே. ஸோ அப்போ இதோட டயகனல் தான் அதோட ரிசல்டன் வெக்டர் ஓகேவா. இதோட டயகனல் தான் அதோட ரிசல்டன் vector which is equal to a vector plus minus b vector. That's all okay. That's all. Then நம்ம என்னென்ன பண்ண போறோம், b க்கு பதிலா minus b சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். minus b ஸ்கொயர் வந்து b ஆயிரும். ஸோ இங்க வந்து ஏன் minus b போட்டா இங்க மைனஸ் ஆயிருமே அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இதுல மேக்னிடியூட் இஸ் பாசிட்டிவ். மேக்னிடியூட் எங்கேயா நெகட்டிவ்ல இருக்குமா, அதாவது மைனஸ் 7 நியூட்டன் அப்படின்னு ஏதாவது இருக்கா, நோ ஓகேவா. மேக்னிடியூட் ஆல்வேஸ் பாசிட்டிவ். டைரக்ஷன் இந்த மைனஸ் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஓகேவா. ஸோ அப்போ இங்கே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். மேக்னிடியூட் ஆல்வேஸ் பாசிட்டிவ், ஒன்லி டைரக்ஷன் சேஞ்சஸ் ஓகேவா. ஸோ இப்போ காஸ் ஆஃப் இங்கே என்ன தீட்டா, என்ன ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் இஸ் இங்கே தீட்டா அப்படின்னா இங்கே 180 மைனஸ் தீட்டா. தட்ஸ் ஆல். 180 மைனஸ் தீட்டா போட்டிங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab காஸ் தீட்டா ஓகே. மைனஸ் 2ab காஸ் தீட்டா சேஞ்ச் இங்கே மைனஸ் மட்டும்தான் வரும். ஸோ மறந்துடாதீங்க, சம் ஆஃப் வெக்டர் சம்முக்கு என்ன வரும்னா பிளஸ் வரும், சப்ராக்ஷன்ல மைனஸ் வரும் ஓகேவா. ஸோ மறக்கக்கூடாது. ஓகே நெக்ஸ்ட் இஸ் காம்பனன்ட் ஆஃப் எ வெக்டர். அது என்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னா, ஓகே ஒரு வெக்டர் இருக்குன்னா கண்டிப்பா அது எக்ஸ் டைரக்ஷன்ல சர்டைன் வேல்யூ இருக்கும், ஒய் டைரக்ஷன்ல சர்டைன் வேல்யூ இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ் அந்த ஒய் எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளவு வேல்யூ இருக்கோ அது எக்ஸ் காம்பனன்ட், ஒய் டைரக்ஷன்ல எவ்வளவு வேல்யூ இருக்கோ அது ஒய் காம்பனன்ட் ஃபார் 2D ஃபார்ம் ஓகேவா. ஃபார் 2D ஃபார்ம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வெக்டர் இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு எக்ஸ் கமா ஒய் ஓகேவா, எக்ஸ் கமா ஒய். ஸோ நான் இதை என்ன பண்றேன்னா இதோட ஒரு வெக்டர் வரையுது, இஸ் a வெக்டர். ஸோ இதோட மேக்னிடியூட் மாட் ஆஃப் a ஓகேவா, மாட் ஆஃப் a. ஸோ கால்குலேட் பண்ணா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இந்த வெக்டரோட எக்ஸ் காம்பனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் தீட்டா இல்லையா, ஆங்கிள் பிட்வீன் இந்த வெக்டர் அந்த எக்ஸ் டைரக்ஷன் இஸ் தீட்டா. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை நான் ஒரு லைன் போட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன், இப்போ இதோட காம்பனன்ட் ஆஃப் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் என்ன அப்படின்னா a இன்டூ காஸ் தீட்டா, a இன்டூ காஸ் தீட்டா. இது நான் முன்னாடியே எப்படி வந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் சைடு தான் இந்த பேஸ் ஓகேவா, இன்டூ ஹைப்போட்டனஸ். ஹைப்போட்டனஸ் இந்த சைடு வந்துருச்சுன்னா a இன்டூ காஸ் தீட்டா. திஸ் இஸ் எக்ஸ் காம்பனன்ட், அதாவது a எக்ஸ் ஓகே. ஒரு வெக்டர்னா அதுக்கு எக்ஸ் காம்பனன்ட் 2D ஃபார்ம்ல அது எக்ஸ் காம்பனன்ட் ஐ வெக்டர் இருக்கு, ஐ கேப் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏஎக்ஸ்ங்கிற மேக்னிடியூட்ல அதோட டைரக்ஷன் இருக்கு. அண்ட் தென் ஒய்ங்கிற அதாவது பிளஸ் ஒய் டைரக்ஷன்ல ஏஒய்ங்கிற மேக்னிடியூட்ல ஒரு வெக்டர் இருக்கு, அதனே ஆட் பண்றாங்க. தட்ஸ் ஆல் ஓகேவா. சொல்யூஷன். ஸோ அப்போ இதோட ஒய் காம்பனன்ட் என்ன அப்படின்னா ஏ சைன் தீட்டா, a sin theta. This is x component, அதாவது ax which is equal to என்ன வரும், a cos theta x component, and then ay ஓட வேல்யூ என்ன, ay which is equal to a sin theta. இதெல்லாம் மேக்னிடியூட் ஓகேவா. இதோட மேக்னிடியூட் இப்போ நான் வெக்டர் ஃபார்மேட்ல எழுதணும் அப்படின்னா a வெக்டர், இப்போ a வெக்டர் நான் எழுதணும்னா அதோட x காம்பனன்ட் என்ன, ax. x ஆக்சிஸ்ல இவ்வளவு வேல்யூ,
அதோட யூனிட் வெக்டர். ஓகேவா? எப்போதுமே ஒரு மேக்னிடியூட் பிளஸ் ஒரு டைரக்ஷன் இருக்கணும் இல்லையா? அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல அதோட மேக்னிடியூட் ஏஎக்ஸ், அதோட டைரக்ஷன் ஐ கேப் பிளஸ் ஏஒய் இன்டூ ஜே கேப். ஏன் ஒய் டைரக்ஷன்ல அதோட மேக்னிடியூட் ஏஒய், டைரக்ஷன் பிளஸ் ஒய். ஓகேவா? ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா ஏ காஸ் தீட்டா ஐ கேப் பிளஸ் ஏ சைன் தீட்டா ஜே கேப். ஓகேவா? இந்த காம்பனன்ட் ரிசால்வ் பண்றத மறந்துடாதீங்க. காம்பனன்ட்ஸ் ரிசால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல நீங்க யூஸ் பண்ணுவீங்க போக போக. லாஸ் ஆஃப் மோஷன் அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சாலே காம்பனன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்ப காம்பனன்ட்ஸ் எப்படி ரிசால்வ் பண்றதுன்ட்டு ஞாபகம் வச்சுங்க. தீட்டா எங்க இருக்கோ அந்த சைடு தான். தீட்டா எந்த ஆக்சிஸ்ல டச் ஆகுதோ அந்த ஆக்சிஸ்ல தான் காஸ் தீட்டா வரும். ஒரு சின்ன டிப்ஸ் அது. ஓகேவா? தீட்டா எந்த ஆக்சிஸ்ல டச் பண்ணுதோ அந்த ஆக்சிஸ்ல காஸ் தீட்டா வரும். டச் பண்ணாத ஆக்சிஸ்ல சைன் தீட்டா வரும். ஒரு எக்ஸாம்பிள் தரேன், ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இது இங்க தீட்டா கொடுத்துருந்தா கண்டிப்பா இதோட வேல்யூ ஆர்னு வச்சுங்க. இதோட மேக்னிடியூட் ஆறு. அப்ப இங்க என்ன வரும்? ஆர் காஸ் தீட்டா. ஏன் தீட்டா டச் ஆகுது இல்லையா? ஆர் காஸ் தீட்டா. இதோட காம்பனன்ட் ஆர் சைன் தீட்டா. இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம். அப்ப எக்ஸ் காம்பனன்ட் வந்து அதை ஏஎக்ஸ், எக்ஸ் காம்பனன்ட் வந்து என்ன? ஆர் சைன் தீட்டா. ஒய் காம்பனன்ட் என்ன? ஆர் காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ தீட்டாவோட வேல்யூ எங்க இருக்கோ அந்த சைடு வந்து காஸ் தீட்டா வந்துடும். ஸோ சின்ன ஒரு டிப்பு ஞாபகம் வச்சுங்க. இதான் காம்பனன்ஸ் ஆஃப் த வெக்டர். ஓகே, இப்போ இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? நான் ஒரு வெக்டர் எடுத்துட்டேன். இப்போ இதோட மேக்னிடியூட் என்ன? மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இப்போ மேக்னிடியூட்னா இது மாட் எடுக்கணும். கரெக்டா? ஸோ மாட் எடுக்கணும். இப்போ ரெண்டு வெக்டர், இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர். கரெக்டா? எக்ஸ்ங்கிற மேக்னிடியூட், ஐங்கிற டைரக்ஷன். அப்போ இது ஒரு வெக்டர் பிளஸ் இன்னொரு வெக்டர். ரெண்டே ஆட் பண்ணா என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டாவா? இதில் கவனிங்க, ஐ வெக்டரும் ஜே வெக்டரும் ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ். ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸ்னா என்ன அர்த்தம்? ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரியா? அப்போ காஸ் 90 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்னதான் இருக்கும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மட்டும்தானே இருக்கும். செகண்ட் ஸ்பெஷல் கேஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தான் இருக்கும். இங்கே ஏங்கிறது என்ன? ஏஎக்ஸ் ஸ்கொயர் தானே? ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஒய் தி ஹோல் ஸ்கொயர். அதுதான் அதோட மேக்னிடியூட்ஸ். ஓகேவா? இது ரெண்டு டைரக்ஷன் யூனிட் வெக்டர்ஸ். அது ரெண்டும் ஒன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட மேக்னிடியூட். ஸோ டைரக்ஷன், ஓகேவா? மேக்னிடியூட் கண்டுபிடிச்சோம். டைரக்ஷன் tan theta which is equal to ay upon ax. கரெக்டா? இட்ஸ் a simple லாஜிக். எல்லாத்துலயும் ஒரே தான் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? டிஃப்ரெண்டா பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு டிப், ஓகே, ஒவ்வொரு டிப்ஸ், ஓகே, ஒவ்வொரு டிப்ஸ் இதெல்லாம் ஒரு நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம் சால்வ் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு இது ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ரிமைனிங் உள்ள ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னா, மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ வெக்டர்ல டிவிஷன் கிடையாது, மல்டிப்ளிகேஷன் மட்டும் இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வித் சம் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதில் பார்க்கலாம். ஓகேவா? என்னடா ப்ராப்ளம்ஸ் நடத்தாம போயிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. இது வந்து கான்செப்ட்ஸ் இப்போ நடத்திட்டு இருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்ல தெளிவா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.